விஜய் சார், என்னைய தேடி கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம் சார். நாங்கள் இப்படி சேர்ந்து வருவோன்னு நீங்கள் எதிர்பார்க்கல சார். சார், நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு வந்துட்டீங்க சார். என்னது? உங்களோட பொக்கிஷத்தை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன் சார். சில விஷயங்களை எப்பவுமே பத்திரமா வச்சுக்கணும் சார். அது நம்மளை விட்டுட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நிம்மதியே போயிடும் சார். உங்கள் லக்ஷ்மி உங்ககிட்ட தான் சார் எப்பவுமே இருக்கணும். அப்போ தான் சார் உங்களுக்கு நிம்மதி. சார், இனிமேலாவது பத்திரமா வச்சுக்கோங்க சார். என்னங்க சார் உங்கள் பர்ஸு வாங்கிக்கோங்க சார். ஆமா அரவிந்த், என் பர்ஸை உங்க கார்லயே மிஸ் பண்ணிட்டேன். அதை எடுக்கலான்னு தான் வந்தேன். சார், நல்ல வேலை சார் என் கையில் கிடைச்சது. வேற எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிடைச்சிருக்குமா சார்? உண்மைதான். இதுல கார்ட்ஸ், என் லைசன்ஸ்னு முக்கியமான விஷயம்லாம் இருக்கு. நான் இன்னைக்கு கவனமா இருக்கேன். மல்லி, சார் பேரு விஜய். விஜய் சார், நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொன்னேன்ல, அது இவங்க தான் சார். மல்லி, சார் ரொம்ப தங்கமானவர். பழகின கொஞ்ச நேரத்திலேயே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். சார் மாதிரி ஒருத்தரோட பழக்கம் எல்லாம் கிடைச்சதுன்னா அதை உயிரா நினைச்சு பாதுகாத்து வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கையே நல்லா ஆயிடும். அப்படிதானே சார்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். சார், நான்லாம் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு பேச ஆரம்பிச்ச மறு நிமிஷமே கண்டுபிடிச்சிடும் சார். சில பேர் டிரைவர் தானேன்னு அலட்சியமா பேச ஆரம்பிப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சின்ன மனுஷங்க சார். சில பேர் இருக்காங்க, டிரைவரும் நம்மளை போல மனுஷன் தான்னு சமமா மதிச்சு பேசுவாங்க சார். அவங்கெல்லாம் பெரிய மனுஷங்க சார். சில பேர் நம்ம என்னவா இருக்கோமோ அதையும் தாண்டி நம்மளை மதிப்பாங்க சார். நம்ம மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்குவாங்க சார். அவங்க தான் சார் கடவுள் மாதிரி. அது மாதிரி நீங்களும் ஒரு கடவுள் தான் சார். அரவிந்த், நீங்க கடவுள்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அதான் சார் நிறக்கூடம் தழும்பதுன்னு சொல்றது. மல்லி, விஜய் சார் எவ்வளவு பெரிய ஆள்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை பழகி பார்த்தா தான் நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும். சார், வெண்பா பாப்பா எங்க சார்? வெண்பா உள்ள டாய்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஓ, அப்படிங்களா? மல்லி, எனக்கு வெண்பா பாப்பாவை எப்படி தெரியும்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்களை பொண்ணு பார்க்க வந்தேன் பாருங்க, அன்னைக்கு தான் வெண்பாவை நேரில் நான் பார்த்தேன். அன்னைக்கு வெண்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுட்டு போனேன்னா அதுக்கப்புறம் நான் பாப்பாவை மீட் பண்ணுவேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல மல்லி. இன்னைக்கு முதல் புக்கிங் வந்தது. போய் பார்த்தா சாரும் வெண்பாவும் நிக்கிறாங்க. எனக்கு பயங்கரமா ஷாக்கிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சார் இங்க டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை பார்க்கவே வந்தேன். அம்மா மேல எவ்வளவு உயிரை வச்சிருந்தா அப்பா கிட்ட கூட சொல்லாம வெண்பா குட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கோம். சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. குழந்தைய கூட நினைச்சு பார்க்காம வீட்டை விட்டு போறதுக்கு உங்க ஒய்ஃபுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னே தெரியல சார். சார், உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனை, யார் மேல தப்பு இருக்கு, ஏன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது சார். ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், தாய் மனசு கேட்காது சார். உங்களுக்காக இல்லைனாலும் வெண்பா பாப்பாக்காக உங்க ஒய்ஃபு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுவாங்க சார்.
பர்ஸை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார். சரி, பாப்பா உள்ள தனியா இருப்பா, நான் உள்ள போறேன். சார் ஒரு நிமிஷம். ஆ? வெண்பா பாப்பாவை கூப்பிடுங்க சார். மல்லிகிட்ட காட்டிடலாம். மல்லி, நீங்க வெண்பா பாப்பாவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவளை விடவே மாட்டீங்க. அவ்வளோ பாசமான பொண்ணு. அவளை நானே ஒரு தடவை தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். அங்கிள் அங்கிள் எப்படி ஒட்டிக்கிட்டா தெரியுமா? அவ்வளோ பாசமா பேசுறா. சார், வெண்பா பாப்பாவை கூப்பிடுறீங்களா சார்? அது இல்ல அரவிந்த், அவ உள்ள டாய்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா. நானும் சார். அரவிந்த் சாரை தொந்தரவு பண்ண வேண்டாம். எனக்கும் டைம் ஆயிடுச்சு. அண்ணி தேடுவாங்க. வாங்க போலாம். மல்லி, ஒரு 5 நிமிஷத்துல என்ன ஆயிருப்போகுது மல்லி? சார் நம்மள மாதிரி இல்ல, அவருக்கு நிறைய வேலை இருக்கும். போலாங்க. அப்படியா? அரவிந்த், நானும் வெண்பாவை கூட்டிட்டு பக்கத்துல ஒரு வேலையை போக வேண்டியது இருக்கு. அதனால இன்னொரு நாள் வெண்பாவை பார்க்கலாம் ப்ளீஸ் அரவிந்த். சார், என்ன சார் நீங்க என்கிட்ட போய் ப்ளீஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க போயிட்டு வாங்க சார். மல்லியும் வீட்டுக்கு போகணும். அதான் இன்னொரு நாள் பார்க்கலான்னு சொல்றீங்களா? அப்போ மீட் பண்ணிக்கலாம் சார். ஆமா, சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். மல்லி, சார்ட்ட சொல்லிட்டு வாங்க, நம்ம கிளம்பலாம். வரோம் சார். வரேன் சார், வரேன். ஓகே, வாங்க மல்லி. வாங்க. ஏறுங்க மல்லி. டாடா பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு எங்க போனாரு? இன்னும் காணோம். மலிமா, மலிமா, வெண்பா, வெண்பா, மலிமா, 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 மலிமா. ஏங்க, இங்க என் பொண்ணு நின்னுட்டு இருந்தால பாத்தீங்களா? இப்பதான் சார் வெளியே போனா. வெளியிலயா? ஆமா சார். வெண்பா, 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 மலிமா, மலிமா, வெண்பா, மலிமா, வெண்பா, 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 என்னாச்சுமா? உனக்கு ஒண்ணு இல்லையா? என்னம்மா? மலிமா டாடா, மலிமா, வெண்பா, சரி, மலிமா நீ வா. டாடா, டாடா மலிமா டாடா, இப்பதான் டாடா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போடாங்க டாடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. மல்லியம்மா எப்படி இங்க வருவாங்க? நீ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்ற. இல்ல டாடா, அது வேற யாரும் இல்ல, நம்ம மலிமா தான். நான் என் கண்ணால பார்த்தேன் டாடா. இப்பதான் டாடா கார்ல ஏறி போனாங்க. நீங்க போன் போடுங்க டாடா, மலிமா வந்துருவாங்க. ப்ளீஸ் டாடா. வெண்பா, நான் சொல்றத கேளு வெண்பா. மல்லியம்மா அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. நம்ம நம்ம உள்ள போலாம். நோ டாடா, நான் பார்த்தேன் டாடா. நான் மலிமான்னு கூப்பிட்டேன், ஆனா உங்களுக்கு கேட்கல டாடா. அப்புறம் கார்ல ஏறி போயிட்டாங்க டாடா. வெண்பா, மல்லியம்மா அங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன்ல. நீ அப்படிலாம் கற்பனை பண்ணிக்காத. சரி, நம்ம உள்ள போலாம். மலிமா, மலிமா, வா மலிமா. வெண்பா. விஜய் சார் சூப்பர் இல்லைங்க, ரொம்ப தங்கமான மனுஷங்க. நீங்க வெண்பாவையும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. சமத்து பொண்ணுங்க அவ. உண்மையிலேயே விஜய் சாரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற பொண்ணு கொடுத்து வச்ச பொண்ணுங்க. அப்படி ஒரு வீட்டுல விஜய் சாரோட ஒய்ஃபா வெண்பாவோட அம்மாவெல்லாம் வாழ்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. அதுவும் அந்த வெண்பா பொண்ணு இருக்கே, அதுக்கு அம்மாவை இருக்கிறது நிச்சயம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஆனா அவர் ஒய்ஃப் அந்த பொண்ணையும் மனுஷனையும் ஏன் விட்டு போயிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியலங்க. அந்த பொண்ணு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைக்கிறேன். என்னங்க, நான் வேற எதையோ பேசிட்டே வரேன். ஆமா, டீ கடையில் ஏதோ சொல்லணும்னு வந்தீங்கல்ல, அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து என்னென்னமோ ஆயிடுச்சுங்க. கேட்கவே மறந்துட்டேங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க?
ஏங்க என்னங்க எதுக்கு இங்க அழுகுறீங்க? என்ன பிரச்சனை? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனாங்க? மல்லி ப்ளீஸ் அழாதீங்க. நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டானுங்க. மல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏங்க இங்க பாருங்க. ஏங்க அழாதீங்க ப்ளீஸுங்க. மல்லி அரவிந்த், வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. நான் இப்படியே இறங்கிக்கிறேன். என்னங்க உங்களை இப்படி அள விட்டுட்டு எப்படிங்க பாதியில இறக்கி விட்டுட்டு போக முடியும்? அரவிந்த், எனக்கு மனசு சரியில்லை. என்னால நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். தயவு செஞ்சு என்னை இறக்கி விட்டுருங்க. நான் வேணா வீட்ல இறக்கி விட்டுறேங்க. வேணாம் அரவிந்த், பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. நான் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்க்கிறேன். என்னை இறக்கி விட்டுருங்க. சரி, கோயில் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அங்க இறக்கி விட்டுறேன். ப்ளீஸ் அரவிந்த், நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னை இங்க இறக்கி விட்டுருங்க. நான் இப்படியே போய்க்கிறேன் ப்ளீஸ். உங்களை இப்படி பாதியில இறக்கி விட போறது ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இதான் உங்க விருப்பமா இருக்கிறதால உங்களை இங்கேயே இறக்கி விட்டுட்டு போறேங்க. எதுவா இருந்தாலும் கால் பண்ணுங்க. பத்திரமா போங்க. எதுனாலும் பேசி சரி பண்ணிக்கலாங்க. நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க கண் கலங்கி நிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை நான் எப்பவும் விட மாட்டேங்க. இது சத்தியம். இந்த தாலியை கழுத்துல ஏறின நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. விஜய் நேரடியா இந்த தாலியை கட்டலனாலும் விஜய் கைப்பட்டுதான் இந்த தாலியை கழுத்துல ஏறிச்சு. இத விஜய் கட்டினதா தான் நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த தாலிக்கும் விஜய்க்கும் உண்மையா தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த தாலியை தொட்டுதான் வரலட்சுமி நோம்புல இருந்து எல்லா நோம்பும் எடுத்திருக்கேன். இது நிலைக்கும்னு நினைச்சேன். உயிர் போற வரைக்கும் இது என் கழுத்திலேயே நீடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது எல்லாமே ஒரு கனவு மாதிரி என் கண்ணு முன்னாடியே கலைஞ்சிட்டு இருக்கு. நான் வேற ஒரு வாழ்க்கைய ஆசைப்படல. ஆனா என் அண்ணன் என்ன விடுறதா இல்ல. என் அண்ணனோட மானத்தை நான் காப்பாத்தணும்னா நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் அண்ணன் கட்டாயப்படுத்துறாரு. இந்த சமயத்துல நான் இந்த தாலியோட இருக்க முடியாது தாயே. எத்தனை நாள் தான் தாலியை மறைச்சிட்டு நான் வாழ முடியும்? நான் இந்த தாலியை கழட்டிடுறேன். என் இதயத்தையே பறிச்சு வெளியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என்ன மன்னிச்சிடு தாயே. அம்மா கொஞ்சம் இரு. நீ யாரு? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? நான் இந்த ஊர் தாம்மா. நீ படிச்ச பொண்ணு தானே? இப்படி சாமி சன்னிதானத்துல வச்சு தாலியை கலட்ட போற? ஏதாவது நேர்த்தி கடனா? இல்லம்மா. நேர்த்தி கடன் இல்லைன்னா ஏன் தாலியை கலட்டுற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையா? இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு தாலி விளையாட்டு ஜாமான் மாதிரி ஆயிப்போச்சு. கல்யாணம்னா சின்ன குழந்தைங்க விளையாடுற அப்பா அம்மா விளையாட்டு மாதிரி ஆயிடுச்சு. இல்லம்மா,
நான் அப்படியெல்லாம் நினைக்கல. இதே இடத்துல உக்காந்து எத்தனை பொண்ணுங்க தாலியை கலட்டி உண்டியல்ல போறத நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? வீட்ல சின்ன சண்டைனாலும் உடனே தாலியை கலட்டி எரிஞ்சிரணும்னு தான் இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க முடிவு பண்றாங்க. தாலி ஒன்னும் ஒரு பொண்ணோட கழுத்துல கட்டுற கயிறு இல்லம்மா, ஒரு பொண்ணோட உயிர்ல கட்டுற கயிறு. அது 3 முடிச்சு இல்லம்மா, உயிர் முடிச்சு. அத கட்டுனவன் உயிர் போகும்போதுதான் அத கழுத்துல இருந்து கலட்டணும். உன் புருஷனோட உயிருக்கும் இந்த கயிறுக்கும் ஒரு பந்தம் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு பொண்ணும் இந்த கயிறால தான் தன்னோட புருஷனோட உயிரை இறுக கட்டி கழுத்துல தொங்க விட்டுருக்கா. கயிறை கலட்டி போட்டுட்டா புருஷனோட உயிர் ஆட்டம் கண்டுரும். நீ உன் புருஷனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறியா? உன் புருஷன் மேல அப்படி ஒரு கோவம் இருந்தா நீ கலட்டி போட்டுட்டு போ. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கயிறு எப்பவும் உன் கழுத்துல தொங்கணும் தாயி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் நிறைஞ்ச மனசோட சொல்றேன், இந்த தப்ப மட்டும் என்னைக்கும் பண்ணாத. போ. என்ன சாகவும் விட மாட்டேங்கிற, வாழவும் விட மாட்டேங்கிற தாயே, நான் என்ன செய்ய? எத்தனை நாள் தான் இந்த தாலியை மறைச்சிட்டு வாழ முடியும்? என் அண்ணன் பார்த்துட்டா என்னை வெட்டியே போட்டுருமே. எனக்கு ஒரு வழி சொல்லு தாயே, எனக்கு ஒரு வழி சொல்லு. மல்லியம்மா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? மல்லியம்மா, மல்லியம்மா, என்னை பார்க்காமே போயிட்டீங்களேம்மா. வெண்பா, இன்னும் எவ்வளவு நேரம் எப்படியா அழுதுகிட்டு இருப்ப? டாடா, மல்லியம்மா பக்கத்துல இருந்தாங்க டாடா. நான் கூப்பிட என்னை திரும்பி பார்க்காம போயிட்டாங்க டாடா. அவளை பக்கமா மல்லியம்மாவை பார்த்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் டாடா. அது மல்லி அம்மாவா இருக்காது வெண்பா. நீ வேற யாரையோ பார்த்துட்டு மல்லி அம்மானு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. மல்லியம்மா எனக்கு தெரியாது டாடா. எவ்வளவு தூரத்துல மல்லியம்மா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். எவ்வளோ கூட்டத்துல மல்லியம்மா இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் டாடா. அது மல்லியம்மா தான் டாடா. சரி, அவங்க மல்லி அம்மானே வச்சுக்கோ. இப்ப என்ன பண்ண முடியும்? அவங்க தான் நம்மள வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல. அவங்கள நினைச்சு ஃபீல் பண்றதுல என்ன ஆக போகுது சொல்லு. நான் பண்ண தப்புனால தானே மல்லியம்மா போனாங்க. நான் அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டா அவங்க மறுபடியும் வந்துருவாங்கல்ல. சாரி கேட்க என்ன கூட்டிட்டு போங்க டாடா, ப்ளீஸ் டாடா. வெண்பா, இன்னைக்கு நீ அவங்கள பார்த்தல்ல, இதே மாதிரி இன்னொரு நாள் நம்ம எங்கேயாவது பார்ப்போம். அப்ப நீ சாரி கேட்கலாம், சரியா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீ ரிலாக்ஸ் பண்ணு. சரி, இந்தா டாடா உனக்கு மொபைல் தரேன். இதுல ஏதாவது ஆன்லைன்ல கார்ட்டூன் பாரு, சரியா? இந்தா டாடா மெயில்ஸுக்குலாம் ரிப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. நான் முடிச்சுட்டு வந்து உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன், சரியா? என் செல்லம் சமத்தா இருக்கணும். சரி, நான் வரேன். ஐயோ, வீடா அது? அரண்மனை. ஏசி ரூமு, ஷவர் பாத்து, ஹோம் தியேட்டரு, ஃப்ரிட்ஜு. ஐயோ, அதுக்குள்ள எவ்வளோ ஃபாரின் சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு. எப்பவும் அப்படியே சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஹோம் தியேட்டர்ல ஆடி வெள்ளி படம் பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஜாலியா இருந்தேன். என் விதி இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் பத்திர பாபுக்கே பொண்டாட்டி ஆக்கிடுச்சு. இல்ல 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 இல்ல, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஏதாவது பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிடணும். இந்த மல்லி பொண்ணு ஏதோ ஈகோ பிரச்சனையால தான் விஜய் தம்பி கிட்ட பேச மாட்டேங்கிறா. ஏன் புருஷன் என்னடான்னா ஒன்னும் இல்லாத அந்த அரவிந்துக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு நிக்கிறான்.
இந்த விஷயத்த எப்படியாவது விஜய் தம்பி காதுல போட்டே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.